வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் தமிழோடு தையல் வணக்கம் பண்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு விரைவாக திருமணம் நடந்தேற கேட்க வேண்டிய கதைகள். வரிசை எண் 8. இன்று தெய்வானை திருமணம். தெய்வானை கல்யாணம். மழைமுகிழ் வண்ண நாயகன் திருமாலுக்கு 2 பெண்கள், அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. இம்மங்கையர்கள் இமய பனிக்கட்டியில் உள்ள சரவணத்தில் குன்றகுமரனை நினைத்து அருந்தவம் புரிந்து வந்தனர். செந்தில் நாதனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கைதான் இவர்களது கடும் தவத்தின் இலக்கு. எனவே இருவரும் சனமும் செபித்து வந்தார்கள். சடாட்சர மந்திரமே அது. சடாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தார்கள். முருகப்பெருமானை வேண்டி கடுந்தவம் புரிந்தார்கள். முருகவேல் அவ்விருவரின் முன் அருட்காட்சி நல்கி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, பெருமானே, நாங்கள் உனக்கு மனைவியாக வரையொத்த நின் தடந்தோள்களை தழுவுகின்ற பெரும் பேற்றினை நல்கிட அருள் பாலித்திட வேண்டும் என வேண்டினர். ஆண்டவனும் அவ்வாறே ஆகுக என்றார். அமுதவள்ளி, நீ தேவலோகம் சேர்ந்து தேவமங்கையாக வளர்ந்து வா. சுந்தரவள்ளி, நீ பூ உலகு சென்று அங்கு மானிட பெண்ணாக வாழ்ந்திரு. உரிய காலத்தில் நான் வந்து உங்களை மணப்பேன் என்று அருள்வாக்கு தந்து மறைந்தான் முருகன். அமுதவள்ளி ஒரு குழவியாக தேவேந்திரனை அடைந்தாள். அமரர்கோன் அமுதவள்ளியை தன் பட்டத்து யானையான ஐராவதத்திடம் ஒப்படைத்து வளர்க்கும் பொறுப்பை கொடுத்தான். தேவலோகத்து வேழத்திடம் வளர்ந்த நாயகிதான் தெய்வ யானை, அதாவது தேவசேனா என பெயரை பெற்ற பெருமாட்டி. சமயம் வந்தபோது தேவர்கோன் குமரவேலிடம் தனது மகள் தெய்வானையை மணம் முடிக்க வேண்டிட முருகனும் இசைவு தந்தான். இந்திரன் ஓர் ஒற்றனை அழித்து இந்திராணியிடம் மேருமலையில் வளர்ந்து வருகின்ற தெய்வானை அம்மையாரை அழைத்து வா என உத்தரவிட்டான். அவனும் அவ்வாறே சென்று தெய்வானை அழிக்க சூரபன்மன் அழிந்ததையும் தேவர்கள் துன்பம் போக்கப்பட்டு விடுதலை அடைந்து மகிழ்வான செய்தியையும் கூறி அவர்கள் இருவரையும் திருப்பரங்குன்றத்திற்கு அழைத்து வந்தான். இந்திராணி சயந்தனை கண்டு களிப்புற்றாள். தேவேந்திரன் தன் மனைவியோடும் தேவர்களோடும் பன்னிருகை வேலவன் முன் நின்று தனது பேரவாவை தெரிவித்தான். முத்துக்குமரன் இசைவு தர திருமண வேலைகள் சோழ மன்னனாகிய முகுந்தனது தலைமையில் நடைபெற்றன. தென் மதுரையே மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. தென்மதுரை தெய்வ பெண்கள் தெய்வ யானை அம்மையாருக்கு திருமணம் கோலம் செய்வித்து திருமண கோலத்துடன் மணப்பந்தலில் வீற்றிருக்கின்ற பெருமானிடத்தில் அழைத்து வந்தனர். தெய்வானையின் நாயகன் ரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருக்க தென்னவர் கோன் சிவபெருமான் தனது இல்லால் உமையம்மையோடு எழுந்தருளி திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க வந்தார். உமாதேவியார் தனது திருக்குமரனை உச்சி முகர்ந்து மனம் குளிர்ந்தார். தேவர்கள், முனிவர்கள் முதலியோர் எழுந்து நின்று வணங்கி கை கூப்பி இக்காட்சியினை கண்டு களித்தனர். அப்போது திருமால், எங்கள் வேண்டுதலுக்கு இணங்க அசுரரை அழித்து எங்களை சிறைமிட்டு வீடு செய்வித்த திருக்குமாரரை தந்தீர். எங்களை எல்லாம் விடுவித்து ஈடேற்றிய அவருக்கு எங்கள் கைமாறு என்ன இருக்கிறது என்று சிந்தித்து தேவேந்திரனது புதல்வி தெய்வயானையை திருமணம் செய்து கொடுக்க எண்ணினோம். தென்னாடுடைய சிவனே, இங்கு எழுந்தருளியதால் திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தங்களை வேண்டுகிறோம் என்று திருமால் கைகூப்பி தொழ சிவபெருமான் திருமண சடங்குகள் உரிய காலத்தில் நடைபெறுக என ஆணையிட்டு திருமணத்தினை நடத்தி வைத்தார். உமா மகேஷர் அருள் வழங்கினார். இந்திரன் தாராதத்தம் செய்து கொடுத்தான். தெய்வயானையை அழைத்து கொண்டு திருமுருகன் தன் கோயிலை அடைந்தார். இத்திருமண நிகழ்வினை செந்தமிழ் நக்கீரர் மறுவில் கற்பின் வாழ்நுதல் கணவன் என்று திருமுருகாற்றுப்படையில் போற்றி பாடுவார்.
தமிழர் பண்பாட்டில் இருவகை திருமணங்கள் உண்டு. ஒன்று கற்பு வழி திருமணம். ஆகம விதிப்படி பெற்றோர், உற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள் முன்னிலையில் முறைப்படி செய்து கொள்கின்ற திருமணம் அது. இத்திருமணம் தெய்வயானையின் திருமணம். மறுவில் கற்பின் வாழ்நுதல் கணவன் என்று கூறப்பட்டது. மாசில்லாத கற்பு வழியில் மாசற்ற ஒளி விளங்கும் தேஜோமயமான தேவயானையை மனம் புரிந்த அப்பெருமாட்டியின் கணவன் என்பது பொருள் என அழகாக விளக்கம் சொல்லுவார் முருக உபாசகர் காபூதி ஆர். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். வள்ளியம்மையின் திருமணம் கடவு வழி திருமணம். அது காதல் திருமணம். தலைவனும் தலைவியும் தனிமையில் சந்தித்து கண்ணோடு கண் பேசி மனம் கலந்து தாங்களாகவே செய்து கொள்வது இத்திருமணம். தொல்காப்பியம் முதல் சங்க இலக்கியங்கள் வரை புகழ்ந்து பாராட்டி பேசிய திருமணம். காதலும் வீரமும் தமிழனது தனி பண்பாட்டு முத்திரைகள். வடமொழி நூலார் இதனை கந்தர்வ திருமணம் என்பர். இதில் சாதி, மதம், குலம், கோத்திரம் என்னும் பேதங்கள் எதுவும் இல்லை. காதல் கண்களால் காண்பதில்லை, மனதால் பார்க்கின்றது என்பார் ஷேக்ஸ்பியர். நாம் எல்லோரும் காதலிக்க பிறந்துள்ளோம். அதுவே வாழ்க்கையின் தத்துவம், அதுவே வாழ்க்கையை லட்சியமும் கூட என்று காதலின் பார்ப்பட்டு தத்துவம் வையகம் முழுவதும் ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது. காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் 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 என்பார் எட்டயபுரத்து கவிஞர் பாரதியார். ஆக உலகளாவிய காதல் உன்னதமானது, தெய்வீகமானது. துஷ்யந்தனும் சகுந்தலையும் காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டனர். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், மாறி புக்கு இதயம் எய்தினர் என்று சுயம்பரத்திற்கு முன்பே ராமன் சீதா பிராட்டி காதலில் கசிந்து போனான் என்பது கம்பனின் படப்பிடிப்பு. திருமுருகன் என்ன விதிவிலக்கா? அல்லையாண்டடைந்த மேனியனான திருமாலின் இரண்டாவது மகள் சுந்தரவள்ளி திருமுருகன் அருளானை வழி மண்ணுலகில் மானுட பெண்ணாக அவதரிக்க சென்றாள். தொண்டைவள நாட்டில் மேற்பாடி என்னும் சிற்றூருக்கு அருகில் வள்ளிமலை என்ற ஒரு மலையுண்டு. அதனை நம்பி என்னும் வேடர் குலத்தலைவன் அரசாண்டு வந்தான். அவனுக்கு ஆண் மகவுகள் பல இருந்தும் பெண் குழந்தை இல்லையே என்று ஏக்கமும் வருத்தமும் இருந்தது. எனவே வேடுவ குல வழக்கப்படி முருகனுக்கு வெறியாடி பூசித்து வந்தான். அப்போது அவ்வூர் மலைச்சாரலில் ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி உள் ஒளி பெருக்கிட சிவமுனிவர் என்ற பெயருடைய தவயோகி சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து வந்தார். திருமுருகனது தெய்வீக திருவிளையாட்டால் ஓர் அழகான பெண்மான் ஒன்று அவன் முன் வந்துலாவியது. அதனை கண்டதும் அதன் பேரழகில் மயங்கி காமம் மேலிட காதல் வயப்பட்டு சிறிது தடுமாறினார். தெய்வ புணர்ச்சியாக உணர்ந்து நோக்கினார். நோக்கில் இன்பம் பிறந்தது, மான் கருவுற்றது. திருமாலின் செல்வியாகிய சுந்தரி என்பவள் திருமுருகனையே கணவனாக பெற கடுந்தவம் செய்த நங்கை. எனவே வாய்ப்பாக அம்மானின் கருவில் சுந்தரி வளர்ந்து வந்தாள். கருமுற்றி மான் வள்ளிக்கிழி என்றோரிடத்தில் ஒரு பெண் வடிவ தெய்வ குழந்தையை ஈன்றது. குழந்தை மனித உருவிலே இருந்ததை கண்ட மான் காட்டிற்குள் மருண்டு ஓடியது. மழலை தன்னம் தனியாக திணைப்புணத்திற்குள் இருப்பதை அவ்வழியே தனது பரிவாரங்களுடனும் மனைவியுடனும் வந்த வேடுவர் தலைவன் நம்பிராசன் மழலையை கண்டு வாரி எடுத்தான். அருகிலிருந்த மனைவிக்கோ மற்றற்ற மகிழ்ச்சி. தம் குலத்தில் பெண்மகவு இல்லாத குறையை முருகப்பெருமானே அருளியதாக நினைத்து மகிழ்ந்து ஆடி பாடி குதூகலித்தனர். வள்ளிக்குழியில் கண்டெடுத்த காரணத்தால் வள்ளி என பெயரிட்டு குழந்தையை வளர்த்து வந்தனர். குழந்தை வள்ளி குறு குரு நடை நடந்தும் குறும்பு பல செய்தும் சிறு தேர் இழுத்தும் சிறு சோறாக்கியும் விளையாடியும் பெற்றோர்களை மகிழ்வித்தாள். வள்ளியம்மைக்கு வயது 12 ஆயிற்று. பெற்றோர்கள் குல வழக்கத்தின்படி தம் மகளை திணைப்புணம் காவல் செய்ய நியமித்தனர். அப்போது செவ்வேல் கந்தவெற்பை நீக்கி தந்திரி தேவியாருக்கு அருள் வழங்க தணிகை மலையை அடைந்தார். மாமுனிவர் நாரதரது வாயிலாக வள்ளியம்மையின் பேரெழிலை கேள்வியுற்று மானிட மகளாகிய அவளை பெறுவதற்கு மானிட வடிவம் தாங்கினார். கையில் வேல் வில் அம்பும் தாங்கி வள்ளிமலை நோக்கி விரைந்தார் முருகப்பெருமான். வள்ளி நாயகியை பார்த்து காதல் வசப்பட்டு
நிலை தடுமாறுவது போல் நடிக்கலானார். காதல் நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. காதலின் உச்சக்கட்டம். பரன் மீது கிடந்த வள்ளியை அணுகினான் முருகன். அப்போது திடீரென தகப்பனான நம்பிராஜன் தன் பரிவாரம் சூழ வரவும் வேடுவன் உருவில் வந்த வேளவன் வள்ளியை அருகிலேயே வேங்கை மர வடிவாகி பக்கத்திலேயே நின்றான். நம்பிராசன் வள்ளியம்மையாருக்கு தேனும் தினிமாவும் வழங்கி உண்ணச் செய்து, இம்மரம் ஏது, புதிதாக உள்ளதே என கூறியவுடன் அருகிலிருந்த வேடர்கள் மரத்தை வெட்ட முயன்றனர். நம்பிராஜனோ வேண்டாம், இம்மரம் வள்ளிக்கு துணையாயிருக்கட்டும் என்று கூறி அகன்றான். ஆங்கது காலை தன்னின் அடிமுதல் மறைகளாக ஓங்கிய நடுவன் எல்லாம் உயர் சிவ நூலதாக பாங்கமர் கவடு மற்றும் பல்களை யாகத்தானோர் வேங்கையின் உருவமாகி வேல்படை வீரன் நின்றான் என்கிறது கந்தபுராணம். வேதங்கள் வேறாகவும் உயர்ந்த சிவாகமங்கள் மரத்தின் மேலான ஒரு பகுதியாகவும் பல கலைகளும் பக்கத்தில் பொருந்திய கிளைகளாகவும் மிளிர வேலன் மரமாகி நின்றான் என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். சொல்லினை தேநீர் குலைத்துரைப்பால் சிறு வள்ளியை கண்டு சொக்கி மரமென நின்றனை தென்மலை காட்டிலே என்று பாடி மகிழ்வான் நம் எட்டயபுரத்து கவிஞன் பாரதி. வேடர்கள் சென்றதும் திருமுருகன் மீண்டும் மானிட வடிவம் எடுத்து, எனக்கு நின்னிரு பூங்கடல் அல்லது புகழ் ஒன்றில்லை, நீங்களன் நின்னை என்றுமே எனக்கு உயிர்த்திரம் இல்லை, உன் கையது என்னுயிர் காத்துக்கொள் என்று வள்ளியம்மையை நோக்கி உரைத்தார் முருகன். ஆனால் வள்ளி நாச்சியாரோ, புலியது பசியுரின் புல்லும் துய்க்குமோ ஐயனே, நானோ குரத்தி, தாங்களோ உலகருள் ஆண்டவர், ஆதலால் தாங்கள் தன் கலவியை விரும்புவது நன்றன்று. காட்டுக்கு ராஜா புலி, புலிக்கு பசித்தாலும் புல்லை புசிக்காது என்பதன்றோ உலக வழக்கு, இது முறையாகாது, முறையற்ற காதல் என மறுத்துரைத்தாள் வள்ளியம்மை. உரையாடலின் உச்சக்கட்டத்தில் வேடுவர் தலைவன் திணைப்புணத்திற்கு தன் பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தான். புழுதி பறக்க வந்து கொண்டிருக்கின்ற வேடரை கூட்டத்தை பார்த்து வள்ளி, ஐயோ ஐயோ, தந்தையார் கூட்டத்தோடு வருகின்றார், பொல்லாதவர்கள், விரைந்தோடி விடுங்கள், கண்டால் உங்கள் உயிரை குடித்து விடுவார்கள் என இருகரம் கூப்பி வேண்டிக் கொண்டாள். நாயகன் முருகனோ, இவளுக்கு நம் மீது இருக்கும் காதல் தான் என்னே என வியந்து உருகி வேடர்கள் முன்பு வயோதிக வேதிய வேடம் தாங்கி சென்றார். நம்பிராஜனுக்கும் மற்றவர்களுக்கும் திருநீர் கொடுத்தார் வேதியர். இந்த வேதியரிடம் நீரு பெற்று கொண்ட வேடவர் தலைவன் சுவாமிகளது விஜயத்தின் காரணம் யாதோ என கேட்டான். அதற்கு முருகன், வேடுவர் தலைவா, இங்குள்ள குமரியில் நீராடி கிழத்தன்மையை போக்கிக் கொள்ளவே வந்தோம் என முருகப்பெருமான் கூற, நம்பிராஜனும் மகிழ்ந்து தாங்கள் இங்கேயே என் மகள் வள்ளிக்கு துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறான். பின் வயோதிகர் கரம் பற்றி தன் மகளிடம் அழைத்து சென்று, மகளே, இவர் சைவத்துறவி, வயது முதிர்ந்தவர், கற்றவர், இவர் உளம் நோகாதவாறு பணிவுடை புரிந்து இவர் வாழ்த்தினை பெறுவாயாக என சொல்லி அகன்றான் நம்பிராஜன். முருகனது திருவிளையாடல் காதல் குறும்புகள் துவங்குகின்றன. வள்ளியம்மையிடம் சென்று, அம்மா, எனக்கு பசிக்கிறது என்று கூற அவளோ தேனும் தினைமாவும் கலந்து கொடுத்தாள். வெயிலின் வெம்மை தாங்காது தண்ணீர் கேட்கிறார். நாயகியோ, அதோ 7 மலைகளுக்கு அப்பால் ஒரு சுனை இருக்கிறது, அதில் நீர் அருந்தி வாரும் என்று கூறுகிறாள். வயோதிகரோ, சுனைக்கு செல்ல எனக்கு வழி தெரியாது என்று கூற நாச்சியார் அவரை அழைத்து சென்று சுனையில் நீர் பருகச் செய்கிறார். பருகி கரையேறிய விருத்த வேதியர் வள்ளி நாயகியாரை பார்த்து, தாகத்தை வருத்துகின்ற அரும்பசி தவிர்த்தாய், தண்ணீர் தாகத்தை தவிர்த்தாய், இன்னும் தளர்ச்சி நீங்கவில்லை, என் மோகத்தையும் தனித்தால் என் குறை முடியும் என்று கூற நாச்சியார் திடுக்கிட்டார். சீறி பொங்கி எழுந்தார். வேடத்திற்கு ஏலாதன விளம்புகின்றீர், இனியும் நீர் இங்கு நின்றால் வேடர்களால் தீமை விளையும் என கூறி திணைப்புணத்தை அடைந்தாள். திருமுருகன் தன் தமையனாகிய விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டார். வேத முதல்வன் யானையாக வந்து வள்ளியை விரட்டினார். வள்ளியம்மை பொய் வேடம் கொண்டு நிற்கின்ற புனிதனை அடைந்து யானையிடமிருந்து காப்பாற்ற வேண்டிட முருகன் தமையனை தொழ யானை சென்றது. பின்னர் முருகன் தமது உண்மை தெய்வ வடிவை வள்ளி நாச்சியாருக்கு காட்டினார். பொன்னார் மணி மயிலும் ஆக
குணக்குறவர் மின்னால் கண்காண வெளி நின்றனன் விரலோன் என்கிறது கந்த புராணம் என்று செவ்வேளது திருக்காட்சியை கச்சியப்பர் ஓவியமாக தீட்டி காண்பித்ததை பார்க்க முடிகிறது. மறுநாள் முருகன் வள்ளி நாயகியாரின் தோழிகளை கண்டு, இந்த பக்கமாக என் அம்புபட்ட யானை வந்ததா, மான் வந்ததா, புலி வந்ததா என்று கேட்டுக்கொண்டே வந்தார். பாங்கியர் இவரை கண்டதும், நன்றாகத்தான் இருக்கிறது, தலைவி திணைப்புணம் காப்பதும் இவர் வேட்டையாடுவதும். ஐயா பெரியவரே, எங்கள் குலத்திற்கே பெரும்பழியை தேடிவிட்டீர். உங்களை போன்ற பெரியவர்கள் குறப்பெண்ணை கொள்வது பாவம் அல்லவா? தவறுடைத்து தகாது தகாது, பொம் பொம் என்று முதியவரை விளக்கினார்கள். தலைவனாகிய முருகன், முடியாது, மடலேறியாவது இவளை மணப்பேன் என கூற, ஐயா, மடலேறுதல் நும் போன்றோர் கருணைக்கு உகந்ததாகாது. நீர் இந்த குறுக்கத்தின் நிழலில் மறந்திரும், யாம் தலைவியை அழைத்து வருவோம் என கூறி சென்றார்கள். வள்ளியோடு திரும்பி வந்தனர். அம்மா தலைவி, இங்கே இரு, நாங்கள் பூக்கொய்து வருகின்றோம் என்று சொல்லி நழுவினர். ஆறுமுகப் பெருமான் திருக்காட்சி கொடுக்க வள்ளியம்மை திருமுருகன் திருவடி தொழ அம்மையாரை தழுவி கலந்து, பெண் பெற்றோர்கள் உன்னை தேடுவார்கள், நீ விரைந்து திணைப்புணம் செல்க என்று பணித்தனர். பாங்கியரும் வந்து வள்ளியம்மையை அழைத்து சென்றனர். குன்றக்குறவர்கள் திணை முற்றியதை கண்டு வள்ளி நாயகியை சிற்றூரில் சிறு குடிலேயே குடியமர்த்தி சிறையிருத்தி காத்தனர். வள்ளி நாச்சியாரது உடல் மெலிந்தது கண்டு சுற்றத்தார் சூரணங்கீற்று என்று கூற வேலனை கொண்டு விரியாடச் செய்தனர். வேலன் மீது ஆவேசமாக வந்த ஆறுமுகப் பண்ணவன், யாம் குறை நீக்கும் என்றார். வள்ளி நாச்சியார் தெளிந்து எழுந்தார். வேடர்கள் பூசையிட்டார்கள். தெய்வீக திருமுருகன் வள்ளியை உடன் அழைத்து சென்றார். இதனை விரும்பாத வேட்டுவர் தலைவர் நம்பிராசனும் மற்றும் அவனது படையினரும் முருகனிடம் போர் தொடுத்தனர். போரில் அவர்கள் அனைவரும் அடைந்தனர். பின்னர் நாச்சியார் நாயகன் கடல் பற்றி அவர்களை உய்விக்க வேண்டியதால் அனைவரும் உயிர் பெற்றனர். உயிர் பிழைத்த வேடுவர்கள், தேவரீர் ஏதோ எம் குலத்திற்கு பழி தேடி தந்து விட்டீர், போனது போகட்டும், எம் சிற்றூருக்கு வந்து அக்னி சாட்சியாக வள்ளியை திருமணம் செய்து கொள்க என வேண்டிட இறை முருகனும் இசைவு தந்தான். வேடர்கள் வள்ளியம்மையாரையும் ஆறுமுகனையும் புலித்தோல் ஆசனத்தில் அமர வைத்து நாரதர் விதி காட்ட நம்பி திருமணம் செய்து கொடுத்தான். இருவரும் தெய்வ திருக்கோலம் பூண்டனர். சிவபெருமானும் உமையம்மையும் தேவகணங்களுடன் திருமண கோலத்தினை கண்டு மகிழ்ந்தனர். நம்பிராசனை காட்சியை கண்டு ஆனந்தம் பெருமகிழ்வு அடைந்தார். மணமக்கள் இன்று போல் என்றும் இன்பமுடன் இருக்க என வாழ்த்தினர் முதுமக்கள். முருகப்பெருமான் வேட்டுவ பெருமக்களது வேண்டுகோளின்படி கனியும் கிழங்கும் தேனும் விருந்துண்ட பின் திருத்தணிகை குன்றத்திற்கு எழுந்தருளினார். தேவதச்சன் கட்டிய திருக்கோயிலில் எழுந்தருளி இருந்து அங்கிருந்தும் புறப்பட்டு திருக்கைலாயத்தின் சாரலில் உள்ள கந்த வெற்பை அடைந்து தெய்வானை அம்மையார் எதிர்கொள்ள இரு பெருந்தேவியரோடு அணை மேல் எழுந்தருளி திருக்காட்சி கொடுத்தார். அப்போது முதல் மனைவியரான தெய்வானையாரின் விருப்பமறிந்து வள்ளி நாச்சியார் அது வரலாற்றையும் கூறினார் முருகன். சேவலும் கொடிமான் தேரும் சிறைமணி மயிலும் தொன்னால் மேவரும் தகரும் வேலும் வேறுள படைகள் யாவும் மூவிரு முகத்து வள்ளல் மொழிந்திடு பணிகள் ஆற்றி கோவிலின் மருங்கும் முன்னும் குறுகி வீற்றிருந்த மன்னோ ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று கூறுகிறது கந்த புராணம். தேவிமார்கள் இருவரும் 2 கண்களும் 2 கைகளும் ஒரு முகமும் உடையவர்கள். வலப்பக்கத்தின் கரத்தில் தாமரை பூ ஏந்தி கருநிறமுடைய நாயகி வள்ளியம்மையும் இடப்பக்கத்தில் கரும் குவளைப்பூ ஏந்திய தெய்வானையும் வீற்றிருந்து அருட்காட்சி கொடுத்தார்கள். குமார தந்திரம் என்ற வடமொழி நூலில் வள்ளியம்மையார் கருநிறமும் புன்முறுவல் புத்த முகமும் உடையவராய் வலது காலை நேராக ஊன்றி இடது காலை வளைத்து இருப்பார். இடக்கையில் தாமரை மலரை பிடித்து கொண்டு வலது கையை தொங்க விட்டிருப்பார். தெய்வ யானை அம்மையார் சிவப்பு நிறத்துடன் புன்முறுவல் பூத்த முகத்துடன் இடக்காலை ஊன்றி வலக்காலை சிறிது வளைத்து வலது கையில் கருங்குவளை ஏந்தி இடது கையை தொங்க விட்டு கொண்டிருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆதியிலேயே காதல் திருமணத்திற்கு கால்கோள் விழா நடத்தி துவக்கிய காதல் மன்னன் கந்தவேலன். சாதி மதம் குலம் ஏழை உயர்வு
தாழ்வு என்ற எந்த எல்லையும் இல்லாமல் அனைத்து எல்லைகளையும் கடந்து காதல் வெற்றி பெற்று வீர வரலாறு தான் வள்ளி நாச்சியாரது களவு திருமணம். ஆக இந்த மண்ணின் இறையாண்மையை, காதலையும் வீரத்தையும் தமிழனது இரு கண்களாக போற்றி பாதுகாத்திட அன்றைக்கே பாலபாடத்தை படித்து காட்டியிருக்கிறது. வள்ளி நாச்சியாரது வாழ்வு ஒரு காதல் ஓவியம். இந்த தெய்வ திருமணத்தை, அதாவது தெய்வானை முருகனை மணந்ததையும் வள்ளி நாச்சியார் திருமுருகனை மணந்ததையும், இந்த இரண்டு கல்யாண கதைகளையும் இப்போது கேட்டவர்கள் இல்லத்தில் விரைவில் மாலை எடுத்து தர முருகனே வருவார். அவர்கள் வீட்டில் திருமணம் மிகவும் விரைவில் நடந்து ஏறும்.